இந்த விழாவின் நாயகனாக அமைந்திருக்கும் நமது தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர், எல்லாவற்றுக்கும் மேலான எமது இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் எமது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நான் இங்கே ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் மிக மிக சின்னஞ்சிறியவன். இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நான் பெரியவன் அல்ல, நான் ஒரு கத்துக்குட்டி. இந்த கத்துக்குட்டியை இங்கே கத்த விட்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் முதலில் நமது நன்றியினை தெரிவித்துவிட்டு நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே நான் பேச தொடங்குகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படங்களை நான் திரையில் பார்த்துவிட்டு சின்னஞ்சிறு வயதிலே கைத்தட்டிய நான், பாராட்டிய நான் மேடையில் வந்து பாராட்டுகின்ற தகுதியை பெறுவதா என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். நான் உண்மையிலேயே என்னுடைய உடலை கூட கொஞ்சம் கிள்ளி பார்த்துக் கொள்கின்றேன். நான் நிஜமாக இந்த உலகத்தில் தான் இருக்கின்றேனா, இல்லை என்றால் கற்பனை உலகத்தில் இருக்கின்றேனா என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அவர்கள், நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் என்ற முறையில் படம் பார்க்கும் போது அவர் திரைவானத்தில் ஜொலித்தவர். திரைவானத்தில் இருந்த ஒரு சந்திரனை தொலைவில் இருந்து வானத்தில் இருக்கும் அந்த சந்திரனை பார்த்து ரசிக்கலாம், பாட்டு எழுதலாம், அதை பார்த்து விட்டு கை தட்டலாம். அதே சந்திரனுக்கு அருகில் செல்வதென்றால் அவ்வளவு அரியதல்ல. அப்போலோ கிடைத்தால்தான் ஆம்ஸ்ட்ராங் கூட சந்திரனுக்கு சென்றான். ஆனால் மாண்புமிகு முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பக்கத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால், இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்த ஆண்டவனை நினைத்து பார்த்து அவருக்கு முதலில் எமது நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நினைத்து நான் பல்கலைக்கழகத்தை பாராட்டுகின்றேன். அதே நேரத்தில் சாதாரணமாக அன்றாடம் உணவுக்கு அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்றாடம் காட்சிக்கு லாட்டரி சீட்டிலே 1 லட்சமோ இல்லை பல லட்சமோ விழுந்து விட்டால் அவனை கையில் பிடிக்க முடியாது. அவன் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவான். ஏனென்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு முக்கிய திருப்பம், இன்னும் சொல்ல போனால் ஒரு அதிசயமான விஷயம். அதுவே ஏற்கனவே பல லட்சங்களை பார்த்துவிட்ட ஒருவருக்கு லாட்டரியிலே பணம் விழுந்தால் அது ஒரு சாதாரண விஷயம். அதை போன்று மாண்புமிகு நமது முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய டாக்டர் பட்டம் என்பது என்னை பொறுத்தவரையில் அவருடைய புகழ் மகுடத்திலே எத்தனையோ வைர கற்களும் மாணிக்க கற்களும் இருக்கின்றன. அந்த மாணிக்க கற்களுக்கு முன்னால் இந்த டாக்டர் பட்டம் என்பது ஒரு சின்னஞ்சிறிய வைரக்கல் தான். ஏனென்று கேட்டால் இந்த சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டாக்டர் பட்டத்தை இதற்கு முன்னாலும் சிலர் பெற்றிருக்கலாம், இதற்கு பின்னாலும் பலர் பெறலாம். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மக்களின் நெஞ்சங்களிலே இதய கோவிலிலே குடிக்கொண்டவராய் நீங்கள் அளித்த பட்டங்களை பெற்றிருக்கின்றாரே. புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை, மக்கள் திலகம் என்ற பட்டத்தை, பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை, வாரி வழங்கும் பாரி வள்ளல் என்ற பட்டத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறாரே. அந்த பட்டங்களுக்கு முன்னால் என்னை பொறுத்தவரையில் இந்த டாக்டர் பட்டம் அவருடைய புகழ்மகிடத்திலே ஒரு சின்னஞ்சிறிய வைரக்கல் தான். அடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை பற்றி
ஒரு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், டாக்டர் என்பவர் மன்னிக்கவும், டாக்டர் என்பவர் எல்லோருடைய உடலில் ஏற்படக்கூடிய நோயினை போக்குகின்றவர். முதல்வரை பொறுத்தவரையில் இன்று ஏழை மக்களுக்காக எத்தனையோ செய்திருக்கின்றார். அவர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்த போதிலும் என்னுடைய நெஞ்சத்தில் அழுத்தமாக பதிந்துவிட்ட ஒரே ஒரு திட்டம் இந்த சத்துணவு வழங்கும் திட்டம். அதை நான் ஏன் இங்கு குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நானும் ஒருவேளை சோற்றுக்காக அவதியுற்ற நேரத்திலே எத்தனையோ நாட்கள் என்னுடைய நிலையை நினைத்து நான் அழுததுண்டு. நான் அப்படி அழுகின்ற நேரத்திலே அவர் அன்றொரு நாள் ஆனந்த வீடனில் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் தான் கொள்ளாத கொடுமையை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும். ஏனென்று சொன்னால், ஆண்டவனின் படைப்புகளிலே எனக்கு பிடித்ததே இரண்டு. ஒன்று கற்பனை, மற்றொன்று பசி. இந்த கற்பனையை வைத்துக் கொண்டு என்னால் எதை வேண்டுமானாலும் கற்பனை செய்து பார்த்துவிட முடியும். அன்றொரு நாள் சாதாரண நிலை இடத்தில் பசி என்பது வயிறை துன்புறுத்தும். அந்த பசியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்பிறை உண்டு. ஆனால் நமது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வாழ்க்கையில் என்றுமே தேய்பிறை இல்லை. அவர் ஒரு வளர்பிறை சந்திரன். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
இது வரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.